ரேஷனல்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன சலார் படத்தோட ரோஸ்ட் பற்றி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறாங்க. சின்ன பசங்களா இருக்காங்க. ஒருத்தர் வர்தா, இன்னொருத்தர் தேவா. ஸோ வர்தாவோட மூக்குத்தியா அவரோட அண்ணன் பிடுங்கி வச்சுட்டு புள்ளி பண்ணி அனுப்பிச்சதுனால அதுக்கு நியாயம் கேட்டு தேவாவை இழுத்துட்டு போறாரு நம்ம வர்தா. அங்க போய் பார்த்தா, நீ எங்க அப்பனுக்கு பிறந்ததுனால உன்னை இந்த மூக்குத்தியை போட விட மாட்டேன்டா, ஸ்டெப் பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் ஃபர்தரா புள்ளி பண்றாரு நம்ம வர்தாவோட அண்ணா. ஸ்டெப் பிரதர்னு சொன்னா நம்ம மைண்ட் வேற எங்கேயோ போகுது. அப்படியே கட் பண்ணா, அவன் தான் என்னோட சண்டைக்கோழி, அவனை அடிச்சுட்டு வந்து மூக்குத்தியை வாங்கிக்கொண்டு எறும்பாடு சைஸ்ல ஒரு பைல்வானை காட்டுறாரு. அசால்ட் ஆறுமுகம் எப்படி பெத்தாபுர பெத்தனாவை தாக்குவாரோ அதே மாதிரி கரண்ட் ஷாக் வச்சு அந்த பைல்வானை விழ வச்சிடறான் நம்ம தேவா. விழ வச்சுட்டு ஒரு டைலாக் சொல்றான் பாருங்க, இந்த தடவை என் கையில கரண்ட் கம்பி இருந்தது, அடுத்த தடவை கரண்ட் இருக்கும்டா அப்படிங்கிறான். சரி, இப்படியெல்லாம் விஜய் சூப்பர்ல வர மாதிரி டைலாக் பேசிட்டு மாஸ் காட்டியதாக உணர்கிறார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு நடையை போட்டு அடுத்த சீன் வைக்கிறாங்க. அடுத்த சீன்ல ராஜாவோட உத்தரவின் பேர்ல ஹீரோவோட அம்மாவை சில பேர் கொல்ல வராங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து ஹீரோவோட அம்மாவையும் காப்பாத்துக்காக நம்ம வர்தா என்ன பண்றாரு, அவரு தான் ராஜாவோட பையன், எனக்கு சொந்தமான டெரிட்டரியை உனக்கு நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கையில இருக்க காப்பை தூக்கி போட்டு அவங்கள பார்கெயின் பண்ணி காப்பாத்திடுறாரு. சரி, இனிமே இந்த ஊர்ல இருக்க வேணாம் அப்படின்ட்டு ஹீரோவும் அவங்களோட அம்மாவும் டிசைட் பண்ணிட்டு வேற ஊருக்கு போவாங்க. ஸோ அப்போ போறதுக்கு முன்னால ஒரு டைலாக் சொல்லுவாரு, உனக்காக நான் எறாவாவும் இருப்பேன், சொராவாவும் மாறுவேன் அப்படின்ட்டு. இப்போதான் நமக்கு லைட்டா டவுட் தட்ட ஆரம்பிக்கும், ஒருவேளை இந்த படத்துக்கு டப்பிங் எழுதுனது நம்ம விஜய் சூப்பரோட டப்பிங் டீமோ அப்படின்ட்டு. இதுக்கு அடுத்து ஒரு வழியா டைட்டில் கார்டு எல்லாம் போட்டு தீம் மியூசிக் எல்லாம் போட்டு அடுத்து நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. ஹீரோயின் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வருவாங்க. ஐயோ அவங்க ஏன் அங்க போனாங்க அப்படின்னு ஹீரோவோட அப்பா பதறி அடிச்சுட்டு உடனே கொல்கத்தால இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி என் பொண்ணு அங்க வந்திருக்கா, நீ தான் இந்த வில்லன்ஸ் கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாற்றணும், அவன் ஒருத்தனால மட்டும் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு ஓப்பனிங் கொடுப்பாரு. இன்னொரு சைட்ல படையப்பா நீலாம்பர் ரேஞ்சுக்கு நான் பகையை தீத்தே அவன் 7 வருஷமா ஒரே புடையோட காத்துட்டு இருக்காங்க நம்ம ஸ்ரேயா ரெட்டி. ஸோ இப்படி வில்லன் கேட்க ஒரு பக்கம் ஹீரோயினை தேட ஹீரோயின் வந்து அசாம்ல இருக்க நம்ம ஹீரோ கிட்ட அடைக்கலம் ஆகுறாங்க. ஸோ ஹீரோவோட அம்மா அங்கே ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அதே ஸ்கூல்ல இவங்களும் இங்கிலீஷ் டீச்சரா ஜாயின் பண்றாங்க. அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஆயாமா பிடி சார்னு யாரும் கிடையாது. எருமாடு சைஸ்ல வளர்ந்துருக்க பசங்களை இவங்களே தரன்னு பன்னிக்குட்டி இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு வந்து கிளாஸ்ல போட்டு அடைச்சி பாடம் எடுக்கலான்னு ஸ்ரீஹாசன் நினைப்பாங்க. பட் அதுக்குள்ள ஸ்கூலே முடிஞ்சு போயிடும். ஸோ இப்படி பாடம் நடத்த முடியாத நம்ம ஹீரோயின்ட்ட அந்த ஸ்கூலோட பியூன் வந்து நம்ம ஹீரோவை பத்தியும் ஹீரோவோட அம்மாவை பத்தியும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பான். ஹீரோவோட அம்மா வந்து ரொம்ப டெரர் பீஸ், இந்த ஊர்ல ஒரு கோல் மைன் இருந்தது, அங்க ஒர்க்கர்ஸ் அவங்களோட பசங்களெல்லாம் மிரட்டி இவங்க தான் ஸ்கூலுக்கு வர வச்சு பாடம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க அப்படிமா. கட் பண்ணா அப்படியே ஹீரோவை பத்தி இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா, அவன் யாரு வம்புக்கும் போறதில்ல தும்புக்கும் போறதில்ல, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு, அவனுக்கு சாப்பாட்டுல காரம் போட்டு சாப்பிட்டாலும் கோவம் வராதுன்னு லிட்டரலா ஒரு பிடி மிளகாத்தூள் அள்ளி போடுற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்தா பின்னால ரெட் லைட் தான் எரியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஹீரோ எப்படி வம்பு தும்புக்கு போறாரு. ஏன்னா இவ்வளவு மிளகா பொடி சாப்பிட்றவரு ஒரு நாள் ஃபுல்லா லூஸ் மோஷன்ல தான் கிடப்பாரு. அப்புறம் எங்க வம்பு தும்புக்கெல்லாம் போயிட்டு இதுக்கப்புறம் ஃபர்தரா வர சீன்ஸ்ல தான் நமக்கு ஒன்று தோணும். அந்த செகண்ட் சீன்ல ஹீரோவோட அம்மாவை வில்லனுங்க கொல்ல வந்து போதே கொல்ல விட்டுருக்கணும், இவங்களை காப்பாற்றி பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்மளை ரியலைஸ் பண்ண வச்சிருப்பாங்க. பிகாஸ் அந்த வலிமை படத்துல அம்மாவா வர தாய் கிழவிக்கு டஃப் கொடுக்குற கேரக்டர் இந்த சலார்ல வர அம்மா கேரக்டர். ஒரு சீன்ல ஒரு குட்டி பாப்பா ஆசையா பர்த்டே நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இந்தா என் பர்த்டே கேட்க நீ தான் வெட்டணும்னு அந்த பிளாஸ்டிக் கத்தியை கொடுக்கும். ஹீரோ அந்த பிளாஸ்டிக் கத்தியை தொட்டதுக்கே கும்ஃபு அசில்ல வர அந்த கொண்டக்கார பொம்பளை ரேஞ்சுக்கு ஏன்னு ஒரு சிம்மகர்ஜனை விட்டு அங்க ஒரு தீக்கரையே ஆக்கிடுவாங்க அவங்க அம்மா. ஏன்னா இம்புட்டுக்காண்டு காக்கா ஆயிருந்ததுக்காடா தீக்கரை ஆக்கினீங்க, அந்த மொமெண்ட் தான் அங்க நமக்கு ஏற்படும். ஒரு கேக் வெட்ட போறோம், ஒரு பிளாஸ்டிக் கட்டியில தான் வெட்ட போறோம், அதுக்கே இவ்வளவு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணது இந்த லூசு கிழவி அப்படின்ட்டு நமக்கு எல்லாம் தோணும். சரி, இப்படி ஹைப்பர் டென்ஷன் ஆகிற ஒரு அம்மா, எதுக்கும் உதவாத ஒரு தத்தி ஹீரோ, வில்லனங்க துரத்துறாங்கன்னா அந்த தத்தி கிட்ட வந்து அடைக்கலம் புகுந்திருக்க ஹீரோயின், அதுவும் பாடம் நடத்தவும் வைக்கல. சரி, இந்த ஹீரோவோட அம்மாவாச்சும் ஸ்கூல்ல போய் ஏதாச்சும் ஒரு பாடம் நடத்துமான்னு பார்த்தா அது பசங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துருக்கு. சரி, நான் சொல்லி கொடுத்த பாட்டை பாடுங்க அப்படின்னு ஒவ்வொரு குழந்தைய எந்திரிச்சு பாடுது. அது தமிழ் டப்பிங் வெர்ஷன்ல கேட்கவே நாராசமா இருக்கு மாமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அந்த பாட்டும் இருக்குது. ஸோ இரிட்டேட் பண்ற அம்மா கேரக்டர், எவ்வளவு காரம் போட்டுனாலும் கோவம் வராத ஒரு தத்தி ஹீரோ, இந்த ஹீரோ காப்பாத்துவான்னு நம்பி வில்லனுங்க கிட்ட இருந்து தப்பி அடைக்கலாம் வந்திருக்க ஹீரோயினை, இப்படி படம் போயிட்டு இருக்கும்போது ஒரு வழியா இந்த வில்லனுங்க ஓரளவு புத்திசாலித்தனமா ஹீரோயின் இங்க தான் இருக்கா அப்படின்னு இடத்த கண்டுபிடிச்சு வரானுங்க ஹீரோயினை தூக்க. இதுக்கு நடுவுல என்ன பண்ணியிருக்காரு, ஹீரோ வந்து சண்டையே போட மாட்டேன்னு நம்ம அம்மா கிட்ட சத்தியம் பண்ணியிருக்காரு போல. ஸோ உலக வழக்கப்படி என்ன ஆகும், சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டு போய் அந்த பொண்ணை காப்பாத்துறா
அப்படின்னு தான் அவங்க அம்மா சொல்லுவாங்கன்னு நம்ம நினைப்போம். கிட்டத்தட்ட அதுதான் நடக்கும். அப்ப என்ன ஆகும்னு பார்த்தா ஹீரோயினை வந்து வில்லனுங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது போய் அவனை தலையும் வெட்டி கொண்டு வாங்கடா அப்படிங்கும். அப்ப அந்த அம்மா ஒரு டைலாக் சொல்லும் பாருங்க, அந்த சத்தியத்தை வாபஸ் வாங்கினதுக்கு. 2 வில்லனுங்க ஹீரோவை வெட்ட ஓடி வந்துட்டு இருக்கும்போது அவங்க நின்னாங்கன்னா அவங்கள கையெடுத்து கும்பிடு, நிக்கலன்னா ஓங்கன கையை வெட்டி வீசிடு அப்படிங்கும். இப்போ கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த டைலாக்கும் என்னடா சம்பந்தம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இருக்கும். இந்த டைலாக்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்மே ஆயிடும், ஓகே ரைட்டு, விஜய் சூப்பர் டப்பிங் டீம் தான் இந்த படத்துக்கு டப்பிங், தமிழ் டப்பிங் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இப்படி காப்பாத்தின ஹீரோயினை மறுபடியும் வில்லன் கேங் கடத்த, மறுபடியும் அதை ஹீரோ போய் காப்பாத்த, அப்ப வந்து ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் பரம விரோதி அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்ன்னு நினைச்சு அதை சொல்றதா சொல்லி ஒரு இன்டர்வியூ விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மைம் கோபி ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் நம்ம ஸ்ருதி ஹாசன்ட்ட, இதோட பேக் ஸ்டோரி. ஸோ அது என்ன கதைன்னு பார்த்தோம்னா, அத்திப்பட்டின்னு ஒரு கிராமமே இந்திய வரைபடத்துல இருந்து மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கான்சார் அப்படிங்கிற ஒரு நாடு இந்தியா பக்கத்துல இருக்கு. பட் அது மேப்ல எல்லாம் இருக்காது. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷமா இந்த மாதிரி கொலைன்னு பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கவங்க. கடைசியில அந்த ஊர் ராஜாவோட பசங்களுக்கு நடுவில் நடக்கிற பங்காளி சண்டையை தான் ஒரு பிளாஷ்பேக்கா அவர் சொல்றாரு. ஸோ அந்த ஊர் ராஜாவோட 2ஆம் தாரத்தோட பையன் தான் நம்ம வர்தா, நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த மாதிரி தான், அதாவது பிருத்திவிராஜ் கேரக்டர். ஸோ அவரை போட்டு தள்ளணும் அப்படின்னு நிறைய சதி நடக்குது. அவரை செருப்புல அடிக்காத குறையா கேவலப்படுத்தி அவரை கரெக்டா கொல்லான்னு அவரோட அண்ணன், அதாவது ஸ்டெப் பிரதர் போகும்போது தான் என்ன ஆயிடுது, சும்மா எல்லாத்தையும் மணி அடிச்சு கூப்பிட்டு இன்னும் சீஸ் ஃபயர், யாரையும் அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஊர் சட்டப்படி ஒரு நிபந்தனை போடுறாங்க. அதே ஊர் சட்டப்படி நான் சீஸ் ஃபயர் அப்போஸ் பண்றேன் அப்படின்னு அந்த வில்லன் கேங் சொல்லுது. சரி, கடைசியில் ஒரு ஓட்டிங் எடுத்து அதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அதே சட்டப்படி ஓட்டிங் 9 நாள் கழிச்சுன்னு சொல்றாங்க லூஸ் பசங்க. அந்த கருமத்தை உடனே வச்சிருந்தா படமும் சீக்கிரம் முடிஞ்சிருக்கும், நமக்கும் இவ்வளவு வேதனை வந்திருக்காது. சரி, 9 நாள் அப்படி என்னதான் உருப்படியா பண்றானுங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வில்லனும் ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஆர்மியை ஹையர் பண்ணிட்டு வரானுங்க. ஒருத்தன் செர்பியால இருந்து வரான், ஒருத்தன் ஆஸ்திரேலியால இருந்து வரான். சரி, நம்ம வர்தா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு ரவுண்ட் டேபிள் டிஸ்கஷன்ல அவர் சகாக்களோட ஈடுபட்டு ஆல்ரெடி 700 பேர் கேட் பாஸ் போட்டு வந்துட்டு இருக்கானுங்க, நம்ம என்ன பண்ண போறோம்னு இவர் ஜீப் எடுத்துட்டு குஜராத்துக்கு கிளம்பிடுறாரு. அங்க போய் ஏதாச்சும் ஆர்மியை கூப்பிட்டு வருவாருன்னு பார்த்தா அங்க நம்ம ஒர்க் ஷாப்ல ஹீரோ சம்மட்டி அடிச்சிட்டு இருக்காரு. என்ன ஏதுன்னு கேட்காம பாண்டிச்சேரி ட்ரிப் போற மாதிரி அவரும் கூட சேர்ந்து கிளம்பி வந்துடுறாரு இந்த கன்சாருக்கு. ஸோ கன்சாருக்குள்ள வந்தோன்னு பாத்தீங்கன்னா சீன பிரிஞ்சு ஒரு மாதிரி பெருசா ஒரு செவரு கட்டி வச்சிருக்காங்க நாட்டை சுத்தியும். அதுல அங்கங்க இந்த மாதிரி மிஷின் கன், அதாவது ஆட்டோமேட்டிக் மிஷின் கன்ஸ் எல்லாம் அப்படியே வால்ல மவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, வீடியோ கேம்ல வர மாதிரி. சரி ரைட்டு, இப்ப இவரு 700 பேர் ஆல்ரெடி கேட் பாஸ் போட்டு வந்துட்டாங்க, இவரு கேட் பாஸ் போடணும், நம்ம அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டியில இருக்க மாதிரி என்ட்ரி போடணும் அப்படிங்கிறாரு. சரி, இந்த மவுண்டட் மிஷின் கன்லாம் வச்சிருக்காங்க, ஏதாச்சும் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல என்ட்ரி போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆல்பம் கணக்கா இத்தா தாண்டி நோட் எடுத்து நீட்டுறானுங்க. ஏன்டா இவ்வளோ கன்ஸ் எல்லாம் வாங்க காசு இருக்கு அவங்க கிட்ட, ஒரு கணினி வாங்க காசு இருக்காதாடா கப்பி பசங்களா அப்படின்னு தான் நமக்கு தோணுது. சரி, அதுக்கப்புறம் அதுலயாச்சும் எழுதும் போது பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கணும்னு பார்த்தா அதுலயும் மைய வச்சு பேப்பர்ல தீட்டிட்டு இருக்கானுங்க. நம்ம ஊர் ரேஷன் கடையிலேயே இந்த காலத்துல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் வந்துருச்சு. இவனுங்க இவ்வளவு அட்வான்ஸ்டான மிஷின் கன்லாம் வச்சுருக்கு, இவ்வளவு ஒரு நவீனமா எல்லா உலகத்தையே பயமுறுத்துற ஒரு நாடு இன்னும் கட்டவரல்ல வச்சு ரேக் எடுத்துட்டு இருக்கானுங்க. அண்ட் மோர் ஓவர் மக்களே, இந்த கன்சார் நாட்டோட நிலப்பரப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டோட ஜியாகிரபி, இந்த பழைய நாடோடி மன்னன்கிற எம்ஜிஆர் படம், அப்புறம் சில ஜெய்சங்கர் படத்துல எல்லாம் இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் பாத்தீங்கன்னா அருவி, இமயமலை, பீச், இந்த மாதிரி பல லொகேஷனுக்கு டிராவல் ஆகும் ஒரே ஃபைட் சீனு. ஸோ அந்த மாதிரி இந்த நாட்டுக்குள்ளாரே நீங்க பாத்தீங்கன்னா பிரேசில், லண்டன் அண்ட் பாரிஸ், இந்த மாதிரி பல நாட்டு லொகேஷன்ஸ் இந்த ஒரே நாட்டுல இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இப்படி பில்டப்போட உள்ள வர நம்ம ஹீரோ தேவா ஏதாச்சும் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா, இந்த வர்தா இதுக்கு முன்னால எங்கெல்லாம் செருப்படி வாங்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி இவர் கூட போய் இவர் எப்படி செருப்படி வாங்குறாருன்னு பாக்குறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாறை மேல நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. இதை தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு 1 மணி நேரத்துக்கு நம்ம ஹீரோ. கடைசியில தாய் குளத்து மேல கை வைக்கிற ஒரு சீன் வந்தா பொங்கி எழுந்து ஒரு ஃபைட்டை போட்டு ஒரு வில்லனை கொல்றாரு. அந்த வில்லனை கொல்றதுக்கு நடக்கிற விசாரணையில சபையிலே வச்சு இன்னொரு வில்லனோட தலையை வெட்டுறாரு. அதுல ஒரு கேலி கூத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சுத்தி 50 சோல்ஜர்ஸ் இருப்பான், ஒருத்தங்க கூட டைமுக்கு கன்னை லோட் பண்ணி ஷூட் பண்ணவே தெரியாது, பொறுக்கிட்டு இருப்பானுங்க மேகசின்ஸை. சரி, அப்படி லோட் தான் பண்ணிட்டானுங்க, சுடுங்களேடான்னு பார்த்தா இப்படி எடுத்துட்டு பின்னாலேயே நடந்து போவானுங்க. அந்த கேப்ல ஹீரோ ப்ளீஸ் ரெக்வஸ்ட்னு பொறுமையா 10 பக்கம் பஞ்ச் டயலாக் பேசிட்டு ஒரு வில்லன் தலையை வெட்டிட்டு போயிட்டே இருப்பாரு. சரி, இப்படியே வஜன்னு போயிட்டு இருக்க படத்துல ஒரு கிளைமேக்ஸ் வரும். கிளைமேக்ஸ்ல இந்த வர்தாவோட தம்பி தலையை வெட்டுங்கடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவனுங்க பாத்தீங்கன்னா கரெக்டா ஒருத்தன் தலையை வெட்ட வரவனுங்க கத்தியெல்லாம் ஒழுங்கா எடுத்துட்டு வரவனுங்க அப்ப வந்து தான் உட்காந்து சாணம் பிடிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோ அந்த கேப்ல என்ன பண்ணுவாரு, ஆயா ரிலாக்ஸா போய் போர்வையெல்லாம் விலக்கி விட்டு இருக்கிற கை விலங்க உடைச்சு அப்பதான் ஒரு சூனிக்கார கிளவிக்கிட்டு உட்காந்து டேட்டோ போட்டுட்டு இருப்பாரு. அது வரைக்கும் பாயிண்ட் வரட்டும் ரஜினி முருகன்ல அந்த பஞ்சாயத்து சீன்ல வர மாதிரி கன்ஸ் வச்சுட்டு காட்ஸ் பின்னாலேயே பராக் பார்த்துட்டு இருப்பானுங்க. சரி, இந்த கர்மம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவை ரத்தத்துல குளிப்பாட்டுற மாதிரி ஒரு ஃபைட் சீன் வச்சு ட்விஸ்ட்டுங்கிற பேர்ல ஒரு கருமத்தை வச்சு முடிச்சிருப்பாங்க. இந்த சலார் பார்ட் 1 சீஸ் ஃபயர்.
அண்ட் மோர் ஓவர் இந்த படத்துல பாத்தீங்கன்னா முக்காவாசி சீன்ல ஸ்ருதி ஹாசனை தவிர வேற யாருக்குமே மேக்கப் இருக்காது. மீதி எல்லாருமே எல்லா லொகேஷன்லயுமே இந்த வேர்த்து விறுவிறுத்து கழுவாத மூஞ்சோடையே தான் நடிச்சிருப்பாங்க. அண்ட் பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல வர மாதிரி இவங்களுக்கு கலர் ட்ரெஸ்ஸே போட தெரியாது. பூரா எல்லாம் கருகருனே தான் வந்துட்டு இருப்பாங்க ட்ரெஸ் போட்டு. அண்ட் பல சீன்ஸ்ல கேஜிஎஃப் படத்தோட செட்டை அப்படியே பிரிக்காம யூஸ் பண்ணது நமக்கு அப்பட்டமாவே தெரியும். ஸோ மொத்தத்துல இந்த படத்தை பார்க்க முடியும் போது நல்ல வேலைப்பா அந்த படத்தை தேட்டர்ல போய் பார்த்து அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. ஸோ மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரேஷனல்ஸ் அண்ட் டாடா, பை பை.